அந்தி சாயும் நேரம். கோவில் திருவிழா கடைகளின் விளக்குகள் ஒவ்வொன்றாக எரியத் தொடங்கியிருந்தன. அந்த சந்தையிலேயே மிகப்பெரிய கறிக்கடை மருதப்பனுடையதுதான். மருதப்பனுக்கு ஆட்டுக்கறி வியாபாரம் கொடிகட்டி பறந்தது. ஆனால் அவனுக்கு வியாபாரத்திலிருந்த ஈடுபாட்டை விட காசு சேர்ப்பதில்தான் பேராசை அதிகம். தம்பி, 1 கிலோ நல்ல கறியா பார்த்து போடுப்பா, பேரன் ஊர்ல இருந்து வந்திருக்கான் என்று ஒரு முதியவர் பையையை நீட்டினார். மருதப்பன் சிரித்துக்கொண்டே, உங்களுக்கு இல்லாததா பெரியவரே, இதோ போடுற என்றபடி கரியை வெட்டினான். ஆனால் அவனது கண்கள் தராசின் கீழிருந்த அந்த சிறிய காந்தத்தின் மேல் இருந்தது. எடை போடும்போது யாருக்கும் தெரியாமல் தன் கட்டை விரலால் தராசை லேசாக அமுக்கினான். 1 கிலோவிற்கு பதிலாக 3/4 கிலோ கரிதான் பையில் ஏறியது. காசை வாங்கும்போது அவன் மனதுக்குள் ஒரு குரூரமான மகிழ்ச்சி. அடே மருதப்பா, இந்த ஊர்ல எல்லாரையும் ஏமாத்தலாம், ஆனா அந்த மாரியாத்தாவை ஏமாத்த முடியாதுடா. பேராசை பெரு நஷ்டம்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க என்று பக்கத்து கடைக்காரர் வேலன் எச்சரித்தார். மருதப்பன் அதை அலட்சியமாக பார்த்து, போயா உன் வேலையை பார்த்துக்கிட்டு, நியாயம் பேசித்தான் நீ இன்னும் ஓட்டப்பாயில படுத்துட்டு இருக்க. நான் இன்னும் 5 வருஷத்துல இந்த ஊர்லயே பெரிய பங்களா கட்டுவே என்று மீசையை முறுக்கினான். அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வழக்கத்தை விட கூட்டம் அதிகம். மருதப்பன் அன்று மட்டும் தண்ணீரை இறைச்சிக்குள் ஊற்றி எடையை கூட்டியும் பழைய கறியை கலந்தும் ஏகப்பட்ட லாபம் பார்த்திருந்தான். இரவு 11 மணிக்கு கடையை பூட்டும்போது அவனது பணப்பெட்டி நிரம்பி வழிந்தது. பணப்பையோடு இருட்டு பாதையில் தன் வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தான். சுற்றிலும் அமைதி. திடீரென்று பின்னால் ஏதோ சத்தம் கேட்கவே மருதப்பன் திடுக்கிட்டு திரும்பினான். அங்கே கண்களில் ஒருவித விசித்திர ஒளியோடு கிழிந்த ஆடைகளை அணிந்த ஒரு முதியவர் நின்று கொண்டிருந்தார். அவர் கையில் ஒரு விசித்திரமான பணபளக்கும் தராசு இருந்தது. யார் நீ? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று அதட்டினான் மருதப்பன். பெரியவர் மெல்லச் சிரித்தார். மருதப்பா, உன் பேராசைக்கு அளவு இல்லாம போயிட்டு இருக்கு. நீ ஏமாத்தின ஏழைகளோட பசி உன்னை சும்மா விடாது. இதோ இந்த தராசை வச்சுக்கோ, இது உன்னோட பேராசைக்கான பரிசு என்று கூறிவிட்டு அந்த தராசை அவனிடம் திணித்தார். மருதப்பன் கண் இமைக்கும் நேரத்திற்குள் அந்த முதியவர் காற்றில் மறைந்தார். பயத்தில் மருதப்பனின் உடல் நடுங்கியது. ஆனால் அவன் கையில் இருந்த தராசு அக்மார்க் தங்கத்தால் செய்யப்பட்டது போல ஜொலித்தது. அடேங்கப்பா, இது நிஜ தங்கமாயிருந்தா நான் கோடீஸ்வரன்டா என்று அவனது பேராசை பயத்தை முந்தியது. மறுநாள் காலை மருதப்பன் அந்த புதிய தங்கத்தராசை எடுத்துக்கொண்டு கடைக்கு வந்தான். மக்கள் கூட்டம் அலைமோதியது. அவன் முதல் ஆட்டுக்கறியை வெட்டி அந்த விசித்திர தராசில் வைத்தான். அதிசயமாக தராசின் முள் 1 கிலோவை காட்டிய உடனே அந்த இறைச்சி துண்டுகள் அப்படியே தங்கக் கட்டிகளாக மாறின. மருதப்பனுக்கு கண்கள் பிதுங்கிவிட்டன. ஆகா, நான் தொட்டதெல்லாம் தங்கமாகுதே என்று கத்தினான். வந்த சனங்களுக்கு கரியை கொடுக்காமல் கடையிலிருந்த அத்தனை ஆட்டுக்கரியையும் தராசில் வைத்து தங்கக் கட்டிகளாக மாற்றினான். பேராசை தலைக்கேற அவனுக்கு பசி தாகம் எதுவுமே தெரியவில்லை. ஊரே அவனது கடையை ஆச்சரியமாக பார்த்தது. மதியமானது. மருதப்பனுக்கு கடுமையான பசி எடுத்தது. பக்கத்து ஹோட்டலிலிருந்து ஒரு சாப்பாட்டு பார்சலை வாங்கி வரச் சொன்னான். பசியோடு சாப்பாட்டு பொட்டலத்தை பிரித்து ஒரு பிடி சோற்றை வாயில் வைக்கப் போனான். ஆனால் என்ன விபரீதம்! அவன் கையில் எடுத்த சோற்று பருக்கைகள் அனைத்தும் அடுத்த கணமே கடினமான தங்கக் முத்துக்களாக மாறின. அதிர்ச்சி அடைந்த அவன் தண்ணீரை எடுத்து வாயில் ஊற்றினான். தொண்டைக்குள் இறங்கும் முன்பே தண்ணீர் உறைந்த தங்கக் குழம்பாக மாறி அவனது வாயைச் சுட்டது. அப்போதுதான் அவனுக்கு அந்த முதியவரின் சாபம் புரிந்தது. அவனது பேராசையின் காரணமாக அவன் எதை தொட்டாலும் எதை எடை போட்டாலும் அது தங்கமாக மாறும். ஆனால் அவனால் ஒரு பருக்கை சோற்றை கூட சாப்பிட முடியாது. காசு தங்கம் இத வச்சு நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு பசிக்குதே, யாராவது ஒரு வாய் சோறு போடுங்கடா என்று மருதப்பன் தெருவில் இறங்கி அலறினான். அவனிடம் பல கோடி மதிப்புள்ள தங்கக் கட்டிகள் இருந்தன. ஆனால் ஒரு பிடி சோறு வாங்க அவனால் முடியவில்லை. அவன் ஏமாற்றிய ஏழை மக்கள் அனைவரும் அவனை பரிதாபமாக பார்த்தார்களே தவிர யாராலும் அவனுக்கு உதவ முடியவில்லை. உடல் சோர்ந்து பசியால் வாடி தன் கடையின் வாசலிலேயே சுருண்டு விழுந்தான் மருதப்பன். அப்போது அவனுக்கு பின்னால் அதே முதியவரின் குரல் கேட்டது. மருதப்பா, இப்போது தெரிகிறதா? பேராசை என்பது உன்னை நீயே அழித்துக் கொள்ளும் விஷம். பிறரை ஏமாற்றி சேர்க்கும் செல்வம் உனக்கு ஒரு கவளம் சோற்றை கூட தராது. மருதப்பன் அழுது கொண்டே முதியவரின் காலில் விழுந்தான்.
ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு இந்த தங்கமும் வேண்டாம், கோடிகளும் வேண்டாம். நான் உழைச்சு வர்ற காசுல நிம்மதியா கஞ்சி குடிச்சா போதும். என் பேராசைய மாத்திருங்க ஐயா என்று கதறினான். திடுக்கிட்டு கண் விழித்தான் மருதப்பன். சுற்றிலும் பார்த்தான். அவன் தன் கறிக்கடையின் பலகையில்தான் படுத்திருந்தான். மதிய நேரத்து தூக்கத்தில் கண்ட கொடூரமான கனவு அது. அவன் உடல் முழுக்க வியர்த்து கொட்டியது. நிஜமாகவே தன் கையில் இருந்த தராசை பார்த்தான். அது பழைய இரும்பு தராசுதான். அவன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். கள்ளா பெட்டியை திறந்து பார்த்தான். அதில் ஏமாற்றி சேர்த்த பணம் இருந்தது. உடனே அந்த பணத்தை எடுத்து ஊரில் பசியோடு இருந்த ஏழைகளுக்கும் அநாத இல்லத்திற்கும் கொண்டு போய் கொடுத்தான். அன்று முதல் மருதப்பன் தன் கடையில் ஒரு பைசா கூட ஏமாற்றாமல் நேர்மையாக வியாபாரம் செய்யத் தொடங்கினான். அவனது பேராசை மறைந்தது. மனதில் நிம்மதி பிறந்தது. பேராசை பெருநஷ்டம். நேர்மையான உழைப்பால் வரும் 1 ரூபாய் ஏமாற்றி சேர்க்கும் கோடி ரூபாயை விட மேலானது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதேபோல் கதைகள் பார்க்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.